1950களுக்கு முன்பு இங்கு வாழ்ந்த தமிழரின் கலை இலக்கிய முயற்சிகள் எதுவும் தெளிவாயில்லை. அந்நாளில் யாழ்ப்பாணத்திலிருந்து கோயில் திருவிழாக்களின் போது இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட மேள கச்சேரிகள், சதிர் கச்சேரிகள், சப்பர காட்சிகள், அலங்கார சிகர வளைவுகள் தவிர வேறு தமிழ் கலைகளை இவர்கள் காணவும் இல்லை, படைக்கவும் இல்லை. இலக்கிய முயற்சியில் தானும் எதனையும் இங்கு நினைவில் வைக்கக்கூடியதாக இல்லை. பழைய கதிரேசர் ஆலய முருகன் மீது பாடிய ஓர் ஊஞ்சற்பா நூல் கருத்துரை பண்டிதர் ஒருவரால் பாடப்பெற்றிருக்கிறது. அதேபோல் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வரகவியாக இருந்த மீரா சாஹிபு புலவர் என்பவர் இஸ்லாமிய நூல்களான விதி அறிவு விளக்கம், சிக்கந்தர் மகத்துவம், கும்மி என்பவற்றை 1990களில் எழுதி வெளியிட்டிருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ நகருக்கு சென்று தாயகம் திரும்பும் வழியில் கொழும்புக்கும் வந்து சென்றார். அவ்வேளையில் ஈழத்திலும் இந்து மத அருட்டுணர்வு மேலோங்கி இருந்தது. அவர் நினைவாக அனுராதபுரத்தில் வாழ்ந்த தமிழர்கள் சிலர் அனுராதபுரம் விவேகானந்த சபை எனும் ஒரு சபையை தோற்றுவித்தார்கள். இச்சபை இந்து மத பணிகளோடு தமிழ் கல்வி பணியையும் செய்ய முனைந்தது. விவேகானந்த வித்தியாலயம் என்ற ஒரு தமிழ் பாடசாலையையும் தொடங்கியது. சபையின் சிறிது கால முகாமைத்துவத்தின் பின் அப்பாடசாலை அரசாங்க உதவி பெறும் பாடசாலை ஆகியது. 1966ஆம் ஆண்டளவில் அரச உடைமையாயிற்று. இச்சபை குறிப்பாக வித்தியாலயம் மூலம் தமிழ் கல்வியையும், சபை மூலம் தமிழ் பெருவிழாக்கள், சொற்பொழிவுகள், கலை இலக்கிய நிகழ்வுகள் என்பவற்றையும் அவ்வப்போது செய்தது. இக்காலத்திலே 1951இல் புனித வளனார் கல்லூரி, செயின்ட் ஜோசப் காலேஜ் மேல் வகுப்பு தமிழ் மாணவர்கள் சிலர் பாடசாலைக்கு வெளியே தமிழ் மன்றம் ஒன்றினை அமைத்து சமய வேறுபாடின்றி தமிழ் கலை முயற்சிகளில் ஈடுபட்டனர். இம்மன்றம் பாடசாலை மாணவர்களால் தோற்றுவிக்க பெற்ற போதிலும் நாளடைவில் அதன் முழு பேர்களையும் வெளியில் பல்துறை சார்ந்த இளைஞர்களும் முதியவர்களும் ஏற்று அனுராதபுரம் தமிழ் கழகம் என்ற பெயரில் தமிழில் இயல், இசை, நாடகம், சமூக துறைகளில் பணிகள் பல புரிந்தன. இக்கழகமே இலங்கை தமிழ் மறை கழகம் ஆண்டுதோறும் பல இடங்களில் நடத்தி வந்த திருக்குறள் மாநாடுகளில் 3வது மாநாட்டை 1953இல் பேறு பெற்று அனுராதபுரத்தில் வெகு சிறப்பாக நடத்தியது. சிலம்பு செல்வர் மா.பொ.சி. போன்ற தமிழ் பேரறிஞர் பலர் இம்மாநாடு காரணமாக வந்து சோழர் கால்பதித்த அனுராதபுர மண்ணை மணந்து சென்றனர். மேலும் இசைத்துறையில் கர்நாடக இசை வகுப்புகளும், நடனத்துறையில் நடன வகுப்புகளும், நாடகத்துறையில் பல காத்திரமான நாடகங்களையும் இக்கழகம் அன்றைய ஆர்வலர்களுடன் கலைஞர்களுக்கும் அளித்து பெருமை கொண்டது. இக்கழகத்தின் தொடக்ககால உறுப்பினர்களுள் ஒருவராக இருந்ததோடு அதன் பொறுப்பு செயலாளராகவும் 1964 தொடக்கம் 1971 வரை இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதேபோல் அனுராதபுரம் வாலிபர் முன்னேற்ற கழகம் 1959 என்ற ஓர் அமைப்பு இந்நாளில் சமூக சேவை பணிகளோடு தமிழ் கலை, கலாசார, இலக்கிய பணிகளையும் செய்து வந்தது. இக்கழகம் முத்திங்கள் சஞ்சிகையான அன்னை எனும் சிற்றேடு ஒன்றினையும் வெளியிட்டு வந்தது. எல்லாம் தமிழ், எல்லாம் தனித்தமிழ் என்ற முனைப்பில் இயங்கிய இச்சிற்றேட்டின் அன்றைய பிரபல ஈழத்தமிழ் எழுத்தாளர்களும் எழுதினார்கள். இதில் பண்டிதர் கா.பெ. ரத்தினம் யாழ்ப்பாணம் தேவன்,
மட்டுநகர் அருள் செல்வநாயகம், குன்றக்குடி அடிகளார் போன்றோர் தொடர்ந்து எழுதினார்கள். அன்னையின் முதன்மை ஆசிரியராகவும் இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இதன் துணை ஆசிரியராக திரு ஜோவலன் வாஸ் தமிழக எழுத்தாளர் இருந்தார். இச்சிற்றேடு நான் அறிந்த வரையில் அனுராதபுரத்தில் இருந்து அச்சில் வெளிவந்த முதல் கலை இலக்கிய சஞ்சிகை. இதன் பின்னர் அனுராதபுரம் முற்போக்கு வாலிபர் சங்கம் என்றோர் அமைப்பில் இருந்தது. இச்சங்கம் இளைஞர் குரல் என்ற ஒரு சஞ்சிகையை வெளியிட்டது. தமிழ் ஆசிரியர்களான திருவாளர்கள் எம்.ஏ. சுல்தான், பி.ஏ.சி. ஆனந்தராசா என்போர் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னர் இங்கிருந்த ஜனாப் முகமது ஹனீபா மற்றும் தி.க. மெய்யழகன் என்போரும் கவிதை, சிறுகதை, கட்டுரை என்பவற்றை எழுதினார்கள். இதனை அடுத்து 1960க்கு பின் புனித வளவாளர் கல்லூரி, விவேகானந்தா மகா வித்தியாலயம் என்பவற்றிலிருந்து எழுத்தார்வம் கொண்ட ஆசிரியர்களின் வழிநடத்தல்களால் ஓர் இளைய கலை இலக்கிய தலைமுறை துடிப்போடு சில செயற்பாடுகளை செய்தது. இவர்தம் முனைப்பால் மாணவர் குரல், புதுமை ஒலி, தமிழ்ச்சுடர், கலைமதி, வீரத்தமிழன், பெட்டகம், செங்கொடி, புத்தொளி போன்ற பல இதழ்கள் கையெழுத்து பிரதிகளாகவும் கல்லச்சு பிரதிகளாகவும் வெளிவந்தன. 1968 இங்கு இளம் எழுத்தாளர் சங்கம் என்ற ஓர் அமைப்பும் உருவாகியது. இந்நாளில் தென்னிந்தியாவில் இருந்து தரமற்ற நூல்கள், சஞ்சிகைகள் இறக்குமதி செய்யப்படுவதை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு குரல் இலங்கையில் எழுந்தது. அக்குரலின் முதல் ஒலி பேரொலியாக அனுராதபுரத்தில் எழுந்தது. இதற்கான தீர்மானங்களை இச்சங்கம் நிறைவேற்ற பன்முறைகளில் செயற்பட்டது. 60 பிற்கூற்றில் ஆரம்பிக்கப்பட்ட சாஹிரா மகா வித்தியாலயத்து மாணவர்களின் இளந்தளிர்கள் இலக்கிய வட்டம் பிறையொலி என்ற இலக்கிய சஞ்சிகையை கல்லச்சில் வெளியிட்டது. மேலே கூறிய அனுராதபுர தமிழ் கழகம், வாலிப முன்னேற்ற கழகம், இளம் எழுத்தாளர் சங்கம் போன்ற அமைப்புகளின் கலை இலக்கிய கலாசார செயற்பாடுகள் வளங்குன்றில் நின்ற போதும் அனுராதபுரம் கலைச்சங்கம் என்ற ஒரு புதிய அமைப்பு இளம் தலைமுறையினரால் 1972 தோற்றுவிக்க பெற்றது. இச்சங்கம் களம் என்ற சஞ்சிகையை 1982 வெளியிட்டதோடு ஈழத்து புது கவிதையாளர்கள் சிலரின் 44 படைப்புகளை பொறிகள் என்ற பெயரில் அன்பு ஜவஹர் ஷாவை தொகுப்பாசிரியராக கொண்டு ஒரு நூலையும் வெளியிட்டது. இங்கு முன்பு வெளியாகி நின்ற போன அன்னையின் பெயரில் ஏ.எஃப். ரஷீத் பரீட் சஞ்சிகையை வெளியிட்டார்கள். என் காலத்தில் திரு ஜோவலன் வாசும் பத்திரிகை துறையோடு சில ஆக்கங்களையும் படைத்தார். எம்மை அடுத்து எனது மாணவர்களில் பலர் எழுத்துத் துறையில் ஈடுபட்டனர். இந்த வகையில் இளம் தலைமுறையின் இளங்குருத்துக்களில் ஓரிரு காத்திரமான தளிர்கள் முகிழ்ந்தன. அவர்கள் இரா வி. மூர்த்தி, இரா நாகராசன், அன்பு ஜவஹர் ஷா, சிவா, தம்பையா, பேனா மனோகரன், ஆசி ஞானம், ஹேமா மாலினி மெய்யழகன், க. குமாரசாமி போன்றோர் அவ்வப்போது துலங்கிய போதிலும் அன்பு ஜவஹர் ஷாவும் ஜானும் எழுத்துறையில் எமது சுவடுகளை ஆழமாகவும் அகலமாகவும் பதித்து வந்தோம்.
கால நீரோட்டத்தில் அன்றைய அனுராதபுர தமிழரின் வாழ்வும் வளமும் நீர்க்குமிழிகளாகி விட்டன. ஆயினும் அவர்கள் பதிவின் நினைவலைகள் என்றும் ஓயா அலையென அன்னர் ஊற்றிய நாணல்களை வருடி கொண்டிருக்கின்றன. நாணல்கள் தாளும் நிமிரும்.